வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இளம் வயதிலேயே தோல் சுருங்குவதற்கு என்ன காரணம், அதோடு மட்டும் இல்லாமல் அதற்கான தீர்வுகளையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச வர சுருக்கங்கள் அப்படிங்கிறது தோலோட வெளிப்புற அடுக்கில் உள்ள முகடுகளாகவோ அல்லது மடிப்புகளாகவோ இருக்கும். ஆனால் இது நமக்கு வயதாகும் போது தவிர்க்க முடியாமல் உருவாகுது. வயதான காலத்தில் தோலில் சுருக்கங்கள் இருப்பது முற்றிலும் இயல்பானது. குறிப்பாக வயதாகும் போது நமது தோல் பொதுவாக மெல்லியதாகவும் வறண்டதாகவும் மீள்தன்மை குறைவாகவும் மாறும். ஆனால் வயது மூப்பு அடைவதற்கு முன்பு சிலருக்கு சுருக்கங்கள் உருவாகினால் அது கவலைக்கு காரணமாக இருக்கலாம். அதனால் சுருக்கங்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதை எப்படி தடுப்பது அப்படிங்கிறத புரிந்துக்கிறது அவசியம். தோல் சுருக்கங்கள் பெரும்பாலும் இளமையில் உருவாவதில்லை. நம்ம எடுத்துக்கொள்ளும் உணவு முறைகளும் பழக்க வழக்கங்களும் தான் இளமையில் முதுமை போன்ற தோற்றம் உருவாக காரணம் அப்படின்னு தோல் மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. அதற்கு என்னென்ன காரணமாக அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா, புற ஊதா கதிர்கள். சுருக்கங்களுக்கு முக்கிய காரணம் சூரியனோட புற ஊதா கதிர்கள். இது தோலில் உள்ள கொலாஜனை உடைச்சி தோலில் ஆழமான அடுக்குகளை அடையும். இதனால் தோல் நெகிழ்வுத்தன்மை இழக்குது. நீங்கள் வெயில் காலங்களில் வீட்டின் உட்புறமாக இருந்தாலும் அல்லது வெளிப்புறமாக இருந்தாலும் சரி, வாகனம் ஓட்டினாலும் அல்லது ஜன்னல் வழியாக அமர்ந்திருப்பதனாலும் கூட இது ஏற்படலாம். உங்கள் சரும வகைக்கு ஏற்ற சன்ஸ்க்ரீனை எப்போதும் அணியுங்க. மறைமுக சூரிய வெளிச்சமும் தோலில் சுருக்கங்களை ஏற்படுத்துது. வெயிலில் வேலை செய்பவர்களுக்கு ஆரம்பகால சுருக்கங்கள் அதிகம். தொப்பி அல்லது நீண்ட சட்டை போன்ற தோலை மறைக்கும் ஆடைகளை அணிவது சுருக்கங்கள் உருவாவதை தடுக்கலாம். அடுத்ததாக புகைப்பிடித்தல். புகைப்பிடித்தலின் அளவை அதிகரிக்கிறதுனால தோலுக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை குறைக்குது. தோல் வயதான செயல்முறையை துரிதப்படுத்துது. இதேபோல் ஆல்கஹால் அதிகளவு எடுத்துக்கொள்ளும் போது சருமத்தை உலர்வாக மாற்றுது. இதனால் தோல் பலவீனமாகவும் நெகிழ்வுத்தன்மை குறைவாகவும் மாறும். தோல் தொங்கத் தொடங்கி சுருக்கங்கள் தோன்றும். அதனால் சரும ஆரோக்கியத்திற்கு புகைப்பிடித்தல் மற்றும் குடிப்பதை நிறுத்துவது அவசியம். அடுத்ததாக கண் சிமிட்டுறது. உங்கள் புருவங்களை சுருக்குவது மற்றும் முகத்தை சுருக்குவது போன்ற சுறுசுறுப்பான முக அசைவுகளாலும் சுருக்கங்கள் ஏற்படலாம். நீங்கள் கண் சிமிட்டும் போது உங்கள் முக தசைகள் பதற்றமடையுது. இதன் விளைவாக உங்கள் தோல் செல்கள் சுருக்கப்பட்டு நெகிழ்ச்சியை இழக்குது. பலருக்கு கண் பார்வை நாட்டம் இருக்கும். இதை வேண்டுமென்றே முயற்சி செய்வதன் மூலம் இந்த மோசமான நடத்தையை உடைச்சி சுருக்கங்கள் தோன்றுவதை நிறுத்தலாம். அடுத்ததாக மன அழுத்தம். நம் வயதாகும் போது உடல் குறைவான கொலாஜனை உருவாக்குது. இதே போல் மன அழுத்தமும் கொலாஜன் உற்பத்தியை குறைக்குது மற்றும் வீக்கத்திற்கும் வழிவகுக்கும். கொலாஜன் சிதைவடையும் போது அது குறைந்த நெகிழ்வான மற்றும் கடினமானதாக மாறி காயம் குணப்படுத்துவதற்கும் தோல் மறுசீரமைப்பிற்கும் உதவும் கொலாஜனின் திறனை பாதிக்குது. சுருக்கங்கள் மென்மை இழப்பு மற்றும் மீண்டும் மீண்டும் நிகழ மன அழுத்தம் தொடர்பான புருவம் சுருங்குவதால் ஏற்படலாம். கார்டிசோல் என்ற மன அழுத்த ஹார்மோனின் அதிகப்படியான அளவு சருமத்தின் கொலாஜன் மற்றும் எலாஸ்டினை சிதைக்கும். அப்படிங்கிறதுனால மன அழுத்தமும் சுருக்கங்களை தொட்டு செய்யும். அடுத்ததாக வறண்ட சருமம். உங்களுக்கு வறண்ட சருமம் இருந்துச்சுன்னா சுருக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சருமத்தின் இயற்கையான மாய்ஸ்சரைஸான செபம் சுற்றுச்சூழலின் விருப்பங்களிலிருந்து உங்கள் சருமத்தை பாதுகாக்க ஒரு தடையாக செயல்படுது. இது வறண்ட சருமம் உள்ளவர்களுக்கு குறைவாகவே உற்பத்தி செய்யப்படுது. சுருக்கங்களை தவிர்க்க ஒரு நாளைக்கு 2 முறையாவது சருமத்தை ஈரப்பதமாக்குங்க. ஏன்னா ஈரப்பதம் வறட்சியை நிறுத்துது. இது சுருக்கங்கள் உருவாக்கும் வாய்ப்பையும் குறைக்குது. அடுத்ததாக தூக்கமின்மை. நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருந்தால் pH நிலை மற்றும் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் தோலின் திறன் ஆகிய 2ம் பாதிக்கப்படும். இது அனைத்தும் போதுமான கொலாஜன் உற்பத்திக்கு பங்களிக்குது. இது சுருக்கங்களின் தோற்றத்தை அதிகப்படுத்தும். ஆகவே சரியான நேரத்திற்கு தூங்குவதை உறுதி செய்து கொள்ளணும். அடுத்ததாக அழகு சாதன பொருட்கள். அழகு சாதன பொருட்கள் உங்கள் சருமத்திற்கு நன்மை பயக்கும். ஆனால் அவற்றை அதிகமாக பயன்படுத்துவது நல்லதை விட அதிக தீங்கு விளைவிக்கும். தடிப்புகள், வீக்கம், அடைபட்ட துளைகள் மற்றும் பிற எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். இவை அனைத்தும் கொலாஜன் மற்றும் செபம் உருவாவதை குறைக்கும். இதனால் சுருக்கங்கள் விரைவில் தோன்றும். அடுத்ததாக ஊட்டச்சத்து குறைபாடு. ஊட்டச்சத்து குறைபாடுகள் உங்கள் சருமத்தை அழித்து முகப்பரு, தடிப்புகள், வறண்ட சருமம், ஆரம்பகால சுருக்கங்கள் போன்றவற்றை உருவாக்குது. மந்தமான சருமம், தோல் நிறமி, வறட்சி அல்லது அதிக எண்ணெய் சருமம் போன்ற வைட்டமின் குறைபாடுகளின் அறிகுறிகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கலாம்.
நீங்கள் எந்த வகையான உணவுகளை உட்கொண்டாலும் அது உங்கள் முகத்திலும் உங்கள் உடலிலும் தெரியும். வைட்டமின் சி, டி, பிஇ மற்றும் கே ஆகியவற்றை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அவை சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம். சரி, இந்த தோல் சுருக்கத்தை சரி செய்ய சந்தைகளில் விற்கப்படும் அழகு பராமரிப்பு பொருட்கள் போதாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதைவிட சிறந்தது நீங்கள் வீட்டில் மேற்கொள்ளும் சில வாழ்வியல் நடைமுறை தான் அப்படின்னு மருத்துவர்களே சொல்கிறாங்க. அந்த வகையில் தோல் சுருக்கம் நீங்கவும் தோல் சுருக்கம் இளமையில் வராமல் தடுப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல தண்ணி நல்லா குடிக்கணும். என்ன எதற்கெடுத்தாலும் தண்ணி அப்படின்னு நினைக்கிறீங்களா? தண்ணீரை அவ்வளவு சாதாரணமாக நினைச்சிட முடியாது. உடலில் உள்ள 90% மேற்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் முதல் தீர்வு தண்ணீராக மட்டும்தான் இருக்குது. நீங்கள் தண்ணீரை அடிக்கடி வாயில நிரப்பி வைத்து விழுங்குவதன் மூலம் உங்கள் சருமத்திற்கு தேவையான நீரேற்றம் கிடைக்குது. பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்ளுதல். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பச்சை காய்கறிகள், ஆரஞ்சு, வாழைப்பழம் உள்ளிட்டவற்றை அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்க. இது உங்கள் சருமத்திற்கு தேவையான வைட்டமின் மற்றும் மினரல்களை வழங்கி பாதுகாக்குது. தோல் பளபளப்பு பெற தேவையான அனைத்து சத்துக்களையுமே இது வழங்குது. அடுத்ததா, அன்றாடம் உடற்பயிற்சி மேற்கொள்ளுதல். அன்றாடம் குறைந்தது 20 நிமிடமாவது உடற்பயிற்சி மற்றும் யோகா மேற்கொள்ளுதல். இது உங்களை புத்துணர்ச்சியுடன் வைப்பது மட்டுமின்றி உங்கள் உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்களையும் சுவாசிக்க செய்யும். இதனால உங்கள் சருமம் புது பொலிவு பெறும். அடுத்ததா, முகச் சுருக்கம் நீங்க ஹோம் ரெமெடி. ஒரு ஸ்பூன் மில்க் கிரீம் மற்றும் அதோட அரை ஸ்பூன் சுத்தமான மஞ்சள் சேர்த்து கலந்து முகத்திற்கு அப்ளை செய்யணும். 20 நிமிடம் அதை உலர விட்டு அதன் பிறகு குளிர்ந்த நீரில் நல்லா கழுவிட்டு மென்மையான காட்டன் துணியால் முகத்தை மிருதுவாக துடைக்கவும். இன்னொன்று என்னென்னா, ஒரு ஸ்பூன் அவகோடா பேஸ்ட் மற்றும் அதில் ஆலிவ் ஆயில் அல்லது தேங்காய் எண்ணெய் கலந்து முகத்தில் அப்ளை செய்யலாம். இதையும் சுமார் 20 நிமிடங்கள் வரை அப்படியே விட்டுட்டு குளிர்ந்த நீரில் கழுவி துடைக்கணும். இந்த 2 வகையான ஹோம் ரெமெடியுமே உங்கள் முகம் இன்றி கழுத்து மற்றும் கை பகுதிகளிலையும் போடலாம். இதை நீங்கள் வாரத்திற்கு 1 அல்லது 2 முறைகள் பின்பற்றினால் போதும். உங்கள் தோல் சுருக்கங்கள் விரைவில் சரியாகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.